KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Permutation and combination chapter பார்த்துட்ருக்கோம். Permutation combinationல first exercise sums exercise 7.1ல 5th sum வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th sum பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ரிப்பீட்டேஷன் நான் ரிப்பீட்டேஷன் அது இருந்தாலும் அதையும் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து சம் போடுறோம். இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு லெட்டர்ஸோ இல்லை டிஜிட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறதுல வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் அது எப்படி வேணால் இருக்கலாம். அந்த டிஃப்ரெண்ட் வேஸை வந்து கண்டுபிடிச்சி அதில் எழுதுறதுக்கு தான் வந்து இந்த பெர்முடேஷன் வந்து யூஸ் பண்ணி போடுறோம். இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறோம். ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 2 ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ஈவெண்ட் 1க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். ஈவெண்ட் 2க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் யூஸ் பண்ணி m இன்ட்டு n வந்து வேஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட் 1 வந்து வேஸும் ஈவெண்ட் 2 வந்து டிஃப்ரெண்ட் வேஸும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்ட்டு n வேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுவோம். அந்த மெத்தடில் இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எக்ஸசைஸில் 6th sum பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 6th sum வந்து given 5 blocks of different colors, how many different signals? Given 5 blocks, different colors, how many different signals can be generated if each signal requires the use of 2 blocks, one below the other அப்படின்னு கொடுத்துருக்கு. given 5 black கொடுத்துருக்காங்க. 5 ஃப்ளாக்கு அந்த ஃப்ளாக் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். how many different signals எத்தனை different signals can be generated if each signal requires the use of 2 blocks. என்ன எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 சிக்னல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம். 2 ஃப்ளாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஒன் பிலோ தி அதர் ஒன்று அதுக்கு கீழே இன்னும் அடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து எத்தனை கண்டுபிடிக்க முடியுமோ அதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கிவன் 5 பிளாக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் கலர்லேருந்து how many different signals கண்டுபிடிக்கிற how many different signals நிறையா அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நிறையா சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. can be generated if each signal requires the use of ஒவ்வொரு சிக்னலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 ஃப்ளாக்ஸோட கலரை வச்சு யூஸ் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒன் பிலோ தி அதர் ஒன்று கீழே இன்னொன்று வச்சு அதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் each signal requires the use of 2 blocks அப்படின்னு சொல்லி each signal requires the use of 2 blocks. There will be as many flags as there are ways of filling in 2 vacant places in succession by the given 5 blocks of different colors. அப்புறம் 2 flags 2 signals different colors வச்சு யூஸ் பண்ணி போடணும். there will be as many flags as there are ways of filling 2 vacant places. அப்படின்னா 2 vacant places தான் இருக்கும். ஏன்னா 2 flags யூஸ் பண்ணி 2 signals யூஸ் பண்ணி தான் போட சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 vacancy in places. இதில் 1 below another அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 below the other அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால் ஒன்று அதுக்கு கீழே இன்னும் அடுத்திருக்க மாதிரி in succession by the given 5 blocks. இதெல்லாம் வந்து 5 blocks யூஸ் பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அப்பர் வேக்கன்ட் பிளேஸ்
upper vacant place can be filled in 5 different ways. Upper vacant place can be filled in 5 different ways. The upper vacant place can be filled in 5 different ways by any one of the 5 blocks following which. upper place vacant place வந்து 5 blocks வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். upper vacant place வந்து can be filled in 5 different ways by any one of the 5 blocks அப்படின்னு போட்டுருக்கோம். அப்பர் வேக்கன்ட் பிளேஸில் வந்து மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து 5ல் வந்து எனி ஒன்று யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படின்னா 5 பிளாக்ஸ் வேஸ் வந்து இருக்கும். ஃபாலோயிங் விச் த லோயர் வேக்கன்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 4 டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த லோயர் வேக்கண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பரில் ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணால 4 தான் ரிமைனிங் 4 இருக்கும். அந்த 4ல் எனி 4 தான் வந்து அதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 5 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சேம் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் சொல்லியிருக்கு. அதனால் யூஸ் பண்ணுறப்ப 5 டிஃப்ரென்ஸ் அப்பர் கிரேடில் வந்து 5 டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணால லோயர் வேக்கன்ட் பிளேஸில் வந்து கேன் பி ஃபில்ட் இன் 4 டிஃப்ரெண்ட் வேஸ் பை எனி ஒன் ஆஃப் தி ரிமைனிங் 4 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் அப்படின்னா. thus by multiplication principle the number of different signals that can be generated is 5 into 4. first upper வேக்கன்ட்ல வந்து 5, லோயர் வேக்கன்ட்ல வந்து 4, அப்படின்னா 5 into 4 equal to 20 அப்படின்னா அப்படின்னா 20 வேஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். 20 வேஸ் வந்து இதில் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்பர் வேக்கன்ட் பிளேஸில் வந்து 5, லோயர் வேக்கன்ட்ல வந்து 4, அப்படின்னா 5 into 4 equal to 20 அப்படின்னா. இதோட எக்ஸசைஸ் 7.1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதே வந்து அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்முடேஷனுக்கு மாற்றிடுறோம். இதே மெத்தடை வந்து அப்படியே பெர்முடேஷனுக்கு மாற்றி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த பெர்முடேஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சும்மா ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினேஷன் தான் கீழே இருக்குது. பெர்முடேஷன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். அந்த லென்த்தி ப்ராசஸ், அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து லென்த்தி ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெர்முடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இந்த பெர்முடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். பெர்முடேஷன் டெஃபினேஷன்: a permutation is an arrangement in a definite order of a number of objects taken some or all at a time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்முடேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெர்முடேஷன் இஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் இன் ஏ டெஃபினைட் ஆர்டர். டெஃபினைட் ஆர்டர்னா ஒரு இவ்வளோ தான் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஃபைனட் கவுண்ட் பண்ணுற மாதிரி டெஃபினைட் ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, இல்லை 50 இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து இதை கொடுத்துருப்பாங்க. பெர்முடேஷன் இஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் இன் ஏ டெஃபினைட் ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் சம்னா சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சம் டேக்கன் எடுத்துருக்கோம். ஆல் அட் ஏ டைம், இல்லைன்னா எல்லாமே எடுக்கிற மாதிரி ஆல் அட் ஏ டைம். இந்த மாதிரி தான் வந்து என்னதுன்னா பெர்முடேஷன். பெர்முடேஷன் இஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் இன் ஏ டெஃபினைட் ஆர்டர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் சம் ஆர் ஆல் அட் ஏ டைம் அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பெர்முடேஷன் when all the objects are distinct. Permutations when all the objects are distinct. Theorem: the number of permutation of n different objects taken are at a time where 0 less than or equal to n. The number of permutation of n different objects taken are at a time when 0 less than or equal to n and the objects do not repeat is n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 which is denoted by npr அப்படின்னா which is denoted by npr. Number of permutation of n different objects இருக்குது. டேக்கன் ஆர் அட் ஏ டைம். ஆறுங்கிற வந்து 10 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 எத்தனை இருக்கலாம். அந்த டேக்கன் ஆர் அட் ஏ டைம் when 0 less than or equal to n, when 0 less than or equal to n and the objects do not repeat is, அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகுது, do not repeat is n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1. r plus 1 r plus 1க்கு அந்த முன்னாடி டேர்ம்ஸ் எடுக்க மாதிரி which is denoted by npr அப்படின்னு ஆயிரும். Proof: there will be as many permutation as there are ways of filling or vacant places. இருக்கும். There will be as many permutation as there are ways of filling in or vacant places. இந்த பாக்ஸ் வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து 6 வேக்கன்ட் பிளேஸ் இருக்கும். 1 2 3 எக்ஸட்ரா அப்படியே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இது ஆர்த் டேம் வரைக்கும் இருக்கும். அதில் 1 2 3லேருந்து இந்த ஆர்த் டேம் வரைக்கும் 6 வேக்கன்ட் பிளேஸ். 6 வந்து இந்த 0 less than or equal to nங்கிற இருக்க மாதிரி.
by the n objects. மொத்தம் டோட்டலாக வந்து n objects இருக்கிற மாதிரி by the n objects. The first place can be filled in n ways. The first place can be filled in n ways, following which the second place can be filled in n minus 1 ways. First place can be filled in n ways. First place do not repeat தான் சொல்லியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இதில் ஃபஸ்ட் பிளேஸில் ஃபில் பண்ணுறப்ப வந்து மொத்தம் டோட்டலாக n ways அப்படின்னு ஆயிரும். அடுத்து ஃபாலோயிங் விச் தி செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் n minus 1 ways. இதில் n ways. அடுத்து வந்து ஒன்று இதில் ஆல்ரெடி டூ நாட் ரிப்பீட்னால n டைம்ஸ் இருக்காது. அடுத்து ஒரு டைம் குறைஞ்சினா n minus 1 ways அப்படின்னு ஆயிரும். அடுத்து the following which the third place can be filled in the n minus 2 ways. அடுத்து தேர்ட் பிளேஸ் இருக்கிறப்ப இதில் n, அடுத்து அதிலோட ஒன்று மைனஸ் பண்ணால் n minus 1, அதில் இன்னொன்று மைனஸ் பண்ணால் n minus 2, அடுத்து மைனஸ் பண்ணால் n minus 3, அப்படியே ஒன்றுனா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து n எடுத்துரும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து n, செகண்ட் பிளேஸ் வந்து n minus 1, தேர்ட் பிளேஸ் வந்து n minus 2, ஃபோர்த் பிளேஸ் தான் n minus 3, அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். n minus 2 ways அப்படின்னா extra. The rth place can be filled in n minus r minus 1 ways அப்படின்னா n minus rth place அப்படின்னா rth placeக்கு ஒன்று கம்மியாக இருக்கும் மாதிரி அப்படின்னா n minus r minus 1 ஆயிடும். r minus 1ங்கிற வந்து rth placeக்கு ஒன்று கம்மியாக இருக்குது அப்படின்னா n minus r minus 1 ways அப்படின்னா ஆயிடும். Therefore the number of ways of filling in r vacant places in succession is n into n minus 1, n minus 2, etc. n minus r minus 1 அப்படின்னா n into n minus 1, n minus 2, etc. n minus r minus 1, n minus r minus 1, or n into n minus 1, n minus 2 into n minus 3, etc. n minus r plus 1 ஆயிரும். இந்த டேமுக்கு ப்ரூஃப். டிஸ்டிங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா when all the objects are distinct, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டிஸ்டிங்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து NPR equal to n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபில் பண்ணுறது வந்து n, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து n minus 1, தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து n minus 2, etc. ஆர்த் ஆப்ஜெக்ட் வந்து n minus r n minus r minus 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ n minus r minus 1 ways அப்படின்னு ஆயிரும். இப்போ therefore the number of ways filling in the r vacant places in succession is n into n minus 1, n minus 2, etc. n minus r minus 1 or இதை வந்து சிம்பிளி பண்ணியிருக்கோம். மைனஸ் அவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா n into n minus 1, n minus 2, etc. n minus r plus 1 அப்படின்னு ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் நோட்டேஷன். ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வந்து இப்போ இது வந்து புதுசாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வந்து இந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி வந்து அப்பாஸ்ட்ரபி ஒன்று போட்டிருப்பாங்க. n ஃபேக்டோரியல், இதுக்கு பேர் வந்து n ஃபேக்டோரியல் ஆயிரும். இந்த ஃபேக்டோரியலுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறேன். நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற போல இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக போட்டு இது சிம்பிளி பண்ணுற போகிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. The notation n factorial represents the product of first n natural number. The notation n represents the product of first n natural numbers. That is the product 1 into 2 into 3, etc. n minus 1 into n is denoted as n factorial. 1 into 1 இருந்து nth term வரைக்கும், 1 இருந்து nth term வரைக்கும் 1 into 2 into 3 into etc. n minus 1 into n is denoted as n factorial. We read this symbol as n factorial. எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா n factorial, n பக்கத்தில் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரபி சேர்த்து போகிறோம். இதை வந்து n factorial அப்படின்னு ரீட் பண்ணுறோம். அப்படின்னா 1 factorial equal to 1 அப்படின்னு ஆயிரும். 1 factorial equal to 1 ஆயிரும். 2 factorial equal to 1 into 2 இல்லை 2 into 1 அப்படின்னு ஆயிரும். 3 factorial அப்படின்னா 3 into 2 into 1, 3 into 2 into 1 equal to 3 2 are 6, 6 into 1 equal to 6 ஆயிரும். 2 factorial வந்து 2 அப்படின்னு ஆயிரும். 1 factorial வந்து 1 ஆயிரும். அப்படின்னா 4 factorial எடுத்தோன்னா 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிரும். 4 into 3 into 2 into 1 ஆயிரும். அப்புறம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 24 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 0 ஃபேக்டோரியல் பார்க்கணும். 0 ஃபேக்டோரியலில் நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பின்னாடி ஃபார்முலா இருக்குது, அது ப்ரூஃப் எப்படி இருக்குது ப்ரூஃப் பார்த்துக்கலாம். இதில் வந்து 0 ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆயிரும். இது 1 ஃபேக்டர் ஈக்குவல் டு 1, 1 into 2 வந்து 2 ஃபேக்டோரியல், 1 into 2 into 3 வந்து 3 ஃபேக்டோரியல், 1 into 2 into 3 into etc. n minus 1 into n equal to n ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிரும். அதில் we define 0 factor equal to 1 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து clearly for n natural number n factor equal to n into
n minus 1 factorial அப்படின்னா n factorial equal to n into n minus 1 factorial அப்படின்னா அடுத்து இந்த n minus 1க்கு பதிலாக n minus 1 into n minus 2 factorial போட்டுக்கலாம் n minus 1 into n into n minus 1 n minus 2 factorial போட்டுக்கலாம் அடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் எழுதுனா n into n minus 1 into n minus 2 into n minus 3 factorial அப்படின்னா n into n minus 1 n minus 2 n minus 3 factorial அப்படின்னா and so on அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்து n minus 3 n into n minus 1 n minus 2 n minus 3 n minus 4 factorial அப்படின்னு கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகலாம் அப்படின்னா n factorial வந்து n into n minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லை n minus 2 factorial எழுதிக்கலாம் இல்லை n into n minus 1 n minus 2 n minus 3 factorial அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5th sum எக்ஸாம்பிள் 5 எக்ஸாம்பிள் 5ல் வந்து இதே சம் வந்து சால்வ் பண்ணி அப்படியே போடுறோம் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் 5ல் வந்து இப்போ ஃபேக்டோரியல் சம் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் கண்டுபிடிக்கிறப்ப ஃபேக்டோரியல் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 5ல் வந்து ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க n 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்கு எவாலுவேட் 5 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் தேர்ட் சம் வந்து 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் வந்து n ஃபேக்டோரியல் n ஈக்குவல் டு 5 மாதிரி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப n ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் போடுறப்ப 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னா ஈக்குவல் டு 120 அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் வந்து 5 into 4 into 3 into 2 into 1 ஈக்குவல் டு 120 அப்படின்னா அடுத்து 5லேருந்து 1 வரைக்கும் சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் தானே 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னா அது ஈக்குவல் டு 120 அப்படின்னா செகண்ட் சம் வந்து 7 ஃபேக்டோரியல் வந்து 7லேருந்து அப் டு 1 வரைக்கும் 7லேருந்து 1 வரைக்கும் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வரைக்கும் அந்த டைம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5040 அதாவது மல்டிப்ளை பண்ணால் 5040 அடுத்து என்ன பண்ணுறாங்க 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி வெளியே சொல்லிட்டு 5040 7 ஃபேக்டோரியல் வந்து 5040 அடுத்து 5 ஃபேக்டோரியல் வந்து 120 பண்ணிருக்கு 5 வந்து 120 அப்புறம் 5040 மைனஸ் 120 ஈக்குவல் டு 4920 அப்படின்னா 4920 டைரெக்டாக அப்படியே சப்ரேட் பண்ணுறது 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் அப்புறம் 2 into 1 ஈக்குவல் டு 2 பண்ணால் இங்கே வந்து ஆன்சர் வந்து ராங்காக இருக்கும் அதனால் 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 சப்ரேட் பண்ணிட்டு 7 ஃபேக்டோரியல் தனியாக சப்ரேட்டாக வெளியே கண்டுபிடிக்கணும் 5 ஃபேக்டோரியல் சப்ரேட்டாக தனியாக வெளியே கண்டுபிடிக்கணும் 5 தனியாக சப்ரேட்டாக வெளியே கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் சப்ரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாலும் வந்து அதில் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ரெண்டையும் சப்ரேட் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 complete first one வந்து 7 factorial by 5 factorial complete 7 factorial by 5 factorial second one வந்து 12 factorial by 10 factorial into 2 factorial 12 factorial by 10 factorial into 2 factorial first one வந்து 7 factorial by 5 factorial இதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 7 ஃபேக்டோரியல்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வரைக்கும் 5 ஃபேக்டோரியல் வந்து 5 into 4 into 3 into 2 into 1 நான் ஆல்ரெடி கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த 5 ஃபேக்டோரியல் வந்து 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 5 வந்து கேன்சல் பண்ணால் 7 6 ஆர் 42 அப்படின்னாங்க 12 சம் வந்து 12 ஃபேக்டோரியல் 12 ஃபேக்டோரியல் பை 10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 12 into 11 into இதில் 10 ஃபேக்டர் கீழே டெனாமினேட்டரில் வந்து 10 ஃபேக்டர்னால 12 into 11 into 10 ஃபேக்டோரியல் பை 10 ஃபேக்டோரியல் இந்த 2 ஃபேக்டருக்கு பதிலாக 2 into 1 அப்படி எடுத்துருக்கோம் 2 into 1 அப்படின்னு ஆயிடும் அப்புறம் இதில் 10 ஃபேக்டரில் 10 ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும் இதில் 2 into 12 கேன்சல் பண்ணால் 6 வரும் அப்புறம் 6 into 11 ஈக்குவல் டு 66 அப்படின்னு ஆயிடும் 6 into இது இருக்குது அந்த பக்கம் வேண்டாம் எனக்கு தெரியுது கை பண்ணி 6 into 11 ஈக்குவல் டு 66 அப்படின்னா
Next example 7. Evaluate n factorial by r factorial into n minus r factorial. N factorial by r factorial into n minus r factorial when n equal to 5, n equal to 5, r equal to 2. அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து n equal to 5 r equal to 2ன்னு அப்ளை பண்ணோம். இப்போ n பதிலாக 5 அப்ளை பண்ணால் 5 ஃபேக்டோரியல் பை r equal to 2 அப்ளை பண்ணால் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 மைனஸ் 2 வந்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னாரு. நான் 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படின்னாரு. அப்போ நான் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படின்னாரு. இதில் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அப்போ நான் 5 இன்ட்டு 4 by 2 into 1, அதாவது 2 into 4 கேன்சல் அப்படின்னா 5 into 2 மட்டும் வரும். 5 2s are 10 அப்படின்னாரு. அடுத்து எக்ஸாம்பிள் 8. if 1 by 8 factorial plus 1 by 9 factorial equal to x by 10 factorial comma find x அப்படின்னாரு. இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். நான் இதில் we have 1 by 8 factorial plus 1 by 9 into 8 factorial equal to x by 10 into 9 into 8. நான் டேமெட்டில் எல்லாமே வந்து 8 ஃபேக்டர் இருக்காங்கல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 into 9 into 8 ஃபேக்டர் மாற்றிடும். இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறப்ப 8 ஃபேக்டரில் காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 8 ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா இதில் 1 by 1 equal to 1 அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் இதில் 1 by 9 equal to x by 10 into 9 அப்படின்னு ஆயிரும். equal to 1 by 1 plus 9 equal to x by 10 by 9. Cross multiplication பண்ணால் இதில் 10 LCM take LCM எடுத்தோன்னா 9 plus 1 10 அப்படின்னா 10 by 9 அப்படின்னு ஆயிரும் equal to x by 10 into 9 அப்படின்னு ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறப்ப x equal to 10 into 9 into 10 by 9 ஆயிரும். இந்த டேமேட்டில் இருக்க 10 by 9 வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அப்படின்னா 10 into 9 into 10 by 9 equal to x அப்படின்னு ஆயிரும். இதில் 9 9 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா x equal to 100 அப்படின்னு ஆயிரும். நம்ம இதில் வந்து x equal to 100 இதான் வந்து சொல்யூஷனு. இது வந்து எக்ஸைஸ் பெர்முடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மெல்லாம் வந்து அப்படியே சால்வ் பண்ணுறோம். NPR ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். NPRங்கிற வந்து டிஸ்டிங்ஸ் நம்பர் ஆஃப் when all objects are distinct அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு ஃபார்முலா வந்து n into n minus 1 n minus 2 n minus 3 எக்ஸட்ரா n minus r plus 1 அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இதையும் டெரைவ் பண்ணி ஸ்மால் ஃபார்முலா இந்த NPR ஃபார்முலா வந்து ஸ்மாலாக இன்னும் ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியாக கொண்டு வந்து போடுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.